குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், கேலேஸ் தியரம்ஸ். ஓகேங்களா? கேலே தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி குரூப், ஓகேவா, எவ்ரி குரூப் ஆக்சுவலாக நம்ம வந்து யூஜி லெவலில் வந்து எவ்ரி ஃபைனைட் குரூப்னு பேசியிருப்போம். இது ஜென்ரலாக பேசுவோம். ரைட்டுங்களா? எனி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் குரூப். சரிங்களா? நம்ம யூஜியில் ஃபைனைட் குரூப்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? எம்எஸ்சி லெவலில் ஃபைனைட் குரூப்னு கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ எவ்ரி குரூப் is isomorphic to a subgroup of A of S for some appropriate S. எஸ்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு. சரிங்களா? எஸ் வந்து நம்ம எஸ்ஸு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சம் சூட்டபுளாக எடுத்துக்கலாம். அப்ராப்ரியேட் மீன்ஸ் சூட்டபிள்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ வந்து ஜிங்கிறது குரூப்பு. சரிங்களா? நீட் நாட் பி ஃபைனைட். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த எஸ்ஸையே நான் என்ன பண்ணுறப்ப, எஸ்ஸுங்கிறது ஒரு செட்டு, ஒரு செட்டு. அதை வந்து நான் வந்து அந்த செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எனக்கு கஷ்டம். அதனால் என்ன பண்ணேன், எஸ்ஸையே நான் என்ன செய்கிறேன், ஜீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த அப்ராப்ரியேட் செட்டை வந்து நான் ஜீன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் ஈச் ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டு ஜி பிலாங்ஸ் டு ஜி, டிஃபைன் ஏ மேப் டிஃபைன் பண்ணுறோம். மேப் யாருக்குன்னா ஜிக்கும் ஜிக்கு இடையில் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இது டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த மேப் வந்து 1 சொல்கிறோம், on2 சொல்ல போகிறோம், பைஜெக்டிவ்னு சொல்ல போகிறோம். ஓகே. ஆக்சுவலாக பைஜெக்டிவ்னு சொல்லிவிட்டு இந்த கலெக்ஷனில் இந்த ஏஎஃப்எஸ்குள்ளே தூக்கி போடுவோம். அது வந்து குரூப் ஃபார்ம் ஆகிரும் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டார்டிங் போகும். சரிங்களா? ஓகே. இப்போ கிளைம் என்னென்னா, ஃபார் ஈச் ஜி பிலாங்ஸ் டு ஜி, டி ஆஃப் ஜி இஸ் ஏ பைஜெக்டிவ் மேப். ஓகே. டி ஆஃப் ஜி இஸ் ஏ பைஜெக்டிவ் மேப்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணணுமா? வெல் டிஃபைனாக டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு ஈக்குவல்னு எடுத்துட்டோம். சரிங்களா? ஈக்குவல்னு எடுத்தாச்சு. எனக்கு என்ன தேவைன்னா ஜிஎக்ஸு. ஸோ ஒரு எக்ஸுங்கிற எலமெண்ட் தேவை. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக ஜிங்கிற எலமெண்ட், ஆமாம், ஜிங்கிற எலமெண்ட் தேவை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் ஒய் இருக்கா? அப்போ ஜி இன்ட்டு ஜி போட்டுக்கலாமா? ஏன்னா ஜிங்கிறது குரூப்னால ஒரு எலமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரி, பண்ணிட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த இதை கொடுத்துக்கலாம் பை 1. ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் டிஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் ஒய்க்கு பதில் டிஜி ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துடலாம். தஃபோர் இந்த இது வெல் டிஃபைன் ஆயிடுது. ஒவ்வொரு ஜிக்கும் இந்த டி ஆஃப் ஜி வந்து வெல் டிஃபைன் மேப் ஆயிரும். சரிங்களா? வெல் டிஃபைன் மேப் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா 1 to 1 ப்ரூவ் பண்ணணும். 1 to 1 ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஸோ டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதோட இமேஜ் சேம்னு எடுத்துக்கிட்டு அந்த 2 எலமெண்ட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பை டெஃபினிஷன் இப்படி போட்டுக்கலாம். பை கேன்சலேஷன் லா இன் ஜிங்கிறது குரூப்னால கேன்சலேஷன் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ் ஈக்குவல் ஒய் கொண்டு வந்துடலாம். ஃபார் ஈச் ஜி பிலாங்ஸ் டு ஜிக்கு டி ஆஃப் ஜி வச்சு 1 to 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் on2 சொல்ல போகிறோம். on2 ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஆக்சுவலாக என்ன on2னா என்னச்சுன்னா கோடொமைன். சரிங்களா? கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்து அதேமாதிரி ஜி இங்கே ஆர்பிட்ரேட் எடுத்துருப்போம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலாமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி எலமெண்ட் எப்படி எழுதுவேன்னா, சும்மா நம்ம ஏற்கனவே பண்ணுவோம்ல பிஎஸ்சியில், இது +2 லெவலில் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான். ஸோ இந்த எலமெண்ட்டை எப்படி பிக் பண்ணுவோன்னா, டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், டிஜி ஆஃப் எக்ஸ். டிஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் ஜிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். நான் எக்ஸை கண்டுபிடிப்பேன். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஒய்ன்னு வரும். இந்த மாதிரி தான் நான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நான் on2 மேப் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த எலமெண்ட் எங்கே இருக்கும், டொமைனில் இருக்கும். சரிங்களா? இது வந்து டொமைனில் உள்ள எலமெண்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டி ஆஃப் ஜி அப்ளை பண்ணும்போது ஒய்ன்னு வந்துடும். அப்படின்னு அர்த்தம் கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் எங்கே இருக்குன்னா டொமைனில் இருக்குதுன்னு வந்துடும். ஓகே. ஒரு எவ்ரி எலமெண்ட் இன் கோடொமைன் ஹேஸ் ஏ ப்ரீ இமேஜ்னு வந்துடும். தஃபோர் இந்த மேப் வந்து on2 வந்துடும். அப்போ ஒவ்வொரு ஜிக்கும் இந்த மேப் வந்து on2 வந்துருச்சு. அப்போ 1 வந்துருச்சு, on2 வந்துருச்சு. ஓகே. அப்போது பைஜெக்டிவ்னு சொல்லிடலாமா? ஃபார் ஈச் ஜி பிலாங்ஸ் டு ஜி, டிஜி வந்து இஸ் பைஜெக்டிவ் மேப். ஸோ இதை தான் நான் என்ன சரி ஏஎஃப்எஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஏஎஃப்எஸ்னால் இந்த கலெக்ஷன்.
இந்த கலெக்ஷனை தான் ஏஎஃப்எஸ்ன்னு ஆக்சுவலாக அந்த ஏஎஃப்எஸ்ஸை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. ஏஎஃப்எஸ்ஸை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் தான் ஏஎஃப்எக்ஸ். ஏஎஃப்எஸ் இங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் பைஜெக்டிவ் மேப்ஸ் ஃப்ரம் எஸ் டு எஸ். ஸோ அது இது முக்கியமானது. ஸோ ஜியை வேரி பண்ணி வேணால் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதாவது குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அவ்வளோ பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா. அப்போ இந்த செட்டு வந்து ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஓகே, ஜியை பொறுத்து மாறும். எஸ்ஸை பொறுத்து மாறும். எஸ் தான் ஜின்னு எடுத்துருக்குறோம், அவ்வளோதானே. இங்கே ஜிலாம் எஸ்லாம் ஒன்று தான். சரிங்களா. ஜிசி கூட எஸ் தான் எடுத்துருக்குறோம். சரிங்களா. அப்போ இந்த கலெக்ஷன் வந்து நமக்கு இது தெரியும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பைஜெக்டிவ் மேப்ஸ் அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா குரூப் ஃபார்ம் ஆகும். குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து அது குரூப் ஃபார்ம் ஆகிரும். அப்போ இது ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது இப்போ தான் நம்ம தேரத்துக்கே வரோம். ஸோ இப்போ தான் அந்த தேரத்துக்கே வரோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஏஎஃப்எஸ்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் பைஜெக்டிவ் மேப்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை குரூப்பும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம சம்முக்குள்ளே வரோம். சம்மன்னது எவ்ரி குரூப் ஜிக்கும் இந்த ஏஎஃப்எஸோட ஏதோ ஒரு சப் குரூப்புக்கு இடையில் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும்னு சொல்லணும். சரிங்களா. கொடுத்தாச்சுன்னா கேலிஸ் தியரம் வந்து ட்ரூன்னு வந்துடும். ரைட். இப்போ டிஃபைன் எ மேப்பு பை ஃப்ரம் ஜி டு ஏஎஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். சரிங்களா. பை ஆஃப் ஜிங்கிறது இந்த மாதிரி உள்ள எலமெண்ட்டு. அப்போது இது கிளியர்லி பை இஸ் வெல் டிஃபைன். ஏன்னா ஜியும் கச்சும் ஜியில் எடுத்துக்கிறோமா, எடுத்துக்கிட்டு ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த இது ஏற்கனவே வெல் டிஃபைன் மேப் தான். ஆல்ரெடி இது வெல் டிஃபைன் மேப் தானே. ஸோ இது வெல் டிஃபைன் மேப்னால இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா. டிஜிஸ் ஈக்குவல் டி கட்சின்னு வந்துடும். அப்படி எடுத்துக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது பைஜெக்டிவ் மேப்பாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஸோ ஜிசி ஈக்குவல் கச்சாக இருந்தால் டிஜிசி ஈக்குவல் டு டி கட்சின்னு வந்துடும். அப்போ பை 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா பை ஜிசி ஈக்குவல் டு பை ஹெச்னு வந்துடும். அப்போது இந்த பைங்கிறது வெல் டிஃபைன் மேப் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 to 1 ஈஸியாக சொல்லிடலாம். 1 to 1 வந்து பாருங்கள். 1 to 1 இப்படி எடுத்துக்கிறோமா, பை ஆஃப் டொமைன் 2 எலமெண்ட் எடுத்து அதோடைய இமேஜஸ் சேம்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த 2 எலமெண்ட் சேம்னு சொல்லணும். ஓகே ஓகே இப்படி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி கீழே டிஜி ஆஃப் எக்ஸ் ரைட்டா. ஸோ 2 எலமெண்ட் வந்து 2 ஃபங்க்ஷன். ஓகேவா. 2 ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த அட்டி எக்ஸில் என்னது எல்லா பாயிண்ட்லையும் ஈக்குவலாக இருந்தால் இப்படி எழுதிக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். இஃப் ஒன் லீஃப். ஸோ இப்படி கொடுத்தா இப்படி எழுதிக்கலாம், இப்படி கொடுத்தா இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ ஃபார் எவ்ரி எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த இது ட்ரூன்னு அர்த்தம். அப்போ இன் பர்டிகுலராக என்ன பண்ணுறேன்னா ஓகே இல்லை டிஜி ஆஃப் எக்ஸ் இப்போ என்ன பண்ணோம், பை டெஃபினிஷன் பை 1 படி ஜிஎக்ஸ் கச் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இது கூட நம்ம கேன்சலேஷனில் அப்ளை பண்ணிக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ போட்டாங்க கேன்சலேஷனில் அப்ளை பண்ணிக்கிறது கூட வேண்டாம். பை கேன்சலேஷன்லாம் ஜி இஸ் ஈக்குவல் டு கச்சுன்னு வரும் பை கேன்சலேஷன்லாம். கேன்சலேஷன் லா இன் ஜி. அப்போ பை வந்து 1 to 1 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா ஆன் டூ சொல்லணும். ஆன் டூ பாருங்கள். ஓகே சரி ஆன் டூ ஏன் சொல்ல போகிறோம், ஆன் டூ வேண்டாம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரம் கொண்டு வரணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரத்தை கொண்டு வரும். ஆன் டூலாம் இங்கே சொல்ல முடியாது. சரிங்களா. ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரத்தை கொண்டு வர போகிறோம். ஓகேவா. தஃபர் அடுத்து அதுக்கு என்ன சொல்லணும், நெக்ஸ்ட் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்ல போகிறோம். பை வந்து ஹோமோமார்பிசம் சொல்லணும். சரிங்களா. அப்போது டொமைன் 2 எலமெண்ட் எடுத்து இப்படி எடுத்து ஸோ பை ஆஃப் ஜிஹெச் ஸோ இது எழுதிக்கிறோம். இது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு ஸோ இந்த இதை ஸோ சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுறதுனால அதை நான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன். டிஜி காம்போசிஷன் டிஹெச் அட் எக்ஸில் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது என்னது பை இது இப்படி எழுதிக்கலாமா. இது எங்கேருந்து வருதுன்னா டிஜி ஆக்சுவலாக டிஜி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஜி இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி டிஜி டிஹெச்எக்ஸ் ஓகேவா. இப்போது இந்த இதுபடி எழுதுகிறோம். ஆக்சுவலாக இப்படி எழுதி பட் இந்த பை 1 எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. டிஜிஎக்ஸ்னா ஜிஎக்ஸ் ஜி இன்ட்டு எக்ஸ்னு எழுதுகிற மாதிரி நான் இந்த கட்சி இன்ட்டு எக்ஸ்னு எழுதிட்டேன். சரிங்களா. பை 1 யூஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். இது வேணால் 1 2 ஆல்ரெடி வச்சாச்சு, அது 3ன்னு வச்சுக்குவோம். இது 4ன்னு வச்சுக்குவோம். 4 3 ஓகே.
ஓகே. ஸோ அப்போது இப்படி எழுதிக்கலாமா? எகெயின் பை ஒன்று நான் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண இப்படி வந்துடுமா? இதுக்கு ஜி கச்எக்ஸ்னு வந்துடும். ஸோ பை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நான் மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஸோ இங்கே நான் மாற்றிக்கிறேன். இந்த 2 எலமெண்ட்டை மாற்றிட்டேன். அதாவது இப்படி இருந்துருக்குங்க. டிஜி கச்எக்ஸு ஜி இங்கே தானே இப்போ அசோசியேட்டிவ் லைன் வந்து ஜிஹெச்எக்ஸ்னு வந்துருச்சு. மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? டிஜிஎஃப் பை 1 எகெயின் பை 1 படி இப்படி எழுதிக்கலாமா? டிஜிஹெச் அட் எக்ஸ்னு போட்டலாம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ். ஸோ அப்போது இது சேம்னு வந்துடும். இப்போ இந்த 4 வந்து 3ல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணால் பாருங்கள் இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னதுன்னா பை ஆஃப் ஜின்னு வச்சுருக்குறோம். காம்போசிஷன் பை ஆஃப் கச்சு. அப்போ என்ன ஆயிரும்? பை வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். சரிங்களா? பை வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துருச்சு. அப்போது பை வந்து குரூப் ஹோமோமார்ஃபிசம் மாறிடுச்சு. அப்போ என்னது? பை ஃபஸ்ட் ஐசோமார்ஃபிசம் தேரும். ஜி பை கர்பை இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் ஜி. ஸோ ஐஜிங்கிறது இமேஜ் ஆஃப் ஜி. இமேஜ் ஆஃப் ஜிங்கிறது என்னென்னா அந்த ஏஎஃப்எஸோட சப்குரூப்பு. சரிங்களா? எப்பயுமே புரிஞ்சுக்கணும். இமேஜ் ஆஃப் ஜிங்கிறது என்னது? அந்த கோடொமைனோட அந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? பைங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோமா? இதோட கோடொமைனா ஏஎஃப்எஸ் அதோட சப்குரூப். சரிங்களா? அது நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருப்போம். ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. இது கிளியர். ஓகே. ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிசம் தரும்போது எழுதிட்டேன். ரைட்டுங்களா? ரைட். இப்போது சின்ஸ் கர்பை வந்து நான் 1 to 1 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 to 1 ப்ரூவ் பண்ணதுனால கர்பை வந்து சிங்கிள்டன் எலமெண்ட் ஐடென்டி மட்டும் இருக்கும். அப்போது சிங்கிள்டன் ஐடென்டி அப்போ என்ன ஆயிரும்னா இது ஐடென்டிட்டி வந்துடும். அப்போது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் ஜின்னு வந்துடும். ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் ஜின்னு வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இமேஜ் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ்ன்னு தெரியும். அப்போ என்ன சொல்லிடலாம்? therefore ஜி இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் அது என்ன ஆகும்னா ஏஎஃப்எஸோட ஏதோ ஒரு சப் குரூப்புக்கு ஐசோமார்பிசத்தை கொடுத்துரும். சரிங்களா? ஜி நீட் நாட் பி ஃபைனைட் குரூப். ஓகே. ஸோ அவர் ப்ரூஃப் இஸ் கம்ப்ளீட். சரிங்களா? ஸோ கேலிய தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் தியரம் பாருங்கள். செகண்ட் என்னென்னா ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலைஸ்டு கேலியஸ் தியரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான ப்ரூஃபுங்க இதெல்லாம். ஸோ எம்எஸ்சி நான் படிக்கும்போது இந்த தியரத்தை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ பாருங்கள் என்னென்னா ஆக்சுவலாக அந்த தியரத்தில் ஸ்டேட் பண்ணுன்னா ஜி இஸ் ஏ குரூப்பாக இருக்குது, கச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்குது. எஸ்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் ரைட் கோசர்ஸ் ஆஃப் கச் இன் ஜி. தென் தெர் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம் தீட்டா ஃப்ரம் ஜியிலிருந்து ஏஎஃப்எஸ்ஸுக்கு ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் கெர்னல் ஆஃப் தீட்டா வந்து இஸ் லார்ஜஸ்ட், இதான் முக்கியமான லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும் விச் இஸ் கண்டெயின் இன் ஜி. ஜிக்குள்ளே இருக்கு, அதாவது கச்சு கண்டெயின் இன் கச்சு, கச்சுக்குள்ளே கச்சுக்குள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் கெர்னல் என்னது? நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அது லார்ஜஸ்ட்டு நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறோம். சரி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்? ஏஎஃப்எஸ்ஸை வந்து நம்ம இந்த செட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் விஷயம். சேம் தான். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து டிஎஃப்ஜி வச்சு நம்ம மேப்பு கொண்டு வந்தோம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணோம்னா இந்த எஸ்ஸை வச்சு தான் நம்ம ஏஎஃப்எஸ்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த எஸ்ஸை வச்சு தான் நம்ம ஏஎஃப்எஸ்ஸை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட், பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட சேம் ப்ரூஃப் தான். பாருங்கள். எஸ்ஸுங்கிறது இந்த ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ரைட் கோசெட் ஆஃப் கச்சு. ஓகேவா? ரைட் கோசெட் ஆஃப் கச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபார் ஈச் ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஜி பிலாங்ஸ் டு ஜி டிஃபைன் ஏ மேப். இந்த மாதிரி மேப் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? மேப் என்னென்னா எஸ் டு எஸ். ஓகே. எஸ் டு எஸ். ஸோ எஸ்ஸுங்கிறது நான் எம்டியாக தான் இருக்கும். சரிங்களா? நான் எம்டி. நான் கச்சுங்கிறது நான் எம்டி. ஸோ அதனால் இது நான் எம்டி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ எஸ் டு எஸ்ஸுக்கு போகக்கூடிய ஒரு மேப் பை ஜி. ஒவ்வொரு ஜிக்கும் நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜிக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேப்பை இப்படி டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெல் டிஃபைன் சொல்லணும். 1 on 2 சொல்லணும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு இந்த கலெக்ஷன் தான் என்னது ஏஎஃப்எஸ்ன்னு நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக இந்த கான்செப்ட். சரிங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பைஜெக்டின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஏஎஃப்எஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ரைட்.
ஸோ லெட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வெல் டிஃபைன் அண்ட் ஒன் டு ஒன் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட் ஜி பிலாங்ஸ் டு ஜி, கச் எக்ஸ் கச் ஒய் பிலாங்ஸ் டு எஸ்ஸு, கோர்சஸ் 2 எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதோட இமேஜ் சேம்னு எடுத்துக்கிறேன். ஸோ பை இது எங்கேருந்து வருது பாருங்கள். ஸோ இது எழுதலாமா? ஸோ பை 1லேருந்து எழுதிட்டேன். பை 1லேருந்து இதை நான் எழுதிடுவேன். ரைட்டுங்களா? அடுத்து இந்த ரிசல்ட் வந்து இங்கேருந்து வருது. ஏஹெச் ஈக்குவல் டு பிஹெச் ஆர் கச் ஏஸ் ஈக்குவல் டு கச் பினா ஏபி நியூஸ் பிலாங்ஸ் டு கச். சரிங்களா? அதாவது ஏஹெச் ஈக்குவல் டு பிஹெச் இருந்தாலும் சரி தான், கச் ஏஸ் ஈக்குவல் டு கச் பி இருந்தாலும் சரி தான் இந்த ரிசல்ட் ட்ரூ. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அதாவது இந்த மாதிரி இருக்குது. அப்போது ஏ பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கச்சுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? இது ஃபஸ்ட்டு அப்ளை ஜி ஆயிரும், இது ஒய் இன்வர்ஸாக மாறிடும். இப்போ ஜி இன்வர்ஸ் ஜி வந்து ஐடென்டிட்டியாக மாறி அப்போ எக்ஸ் ஒய் இன்வர்ஸ்னு வந்துடும். எகெயின் இந்த இதை மறுபடியும் அப்ளை பண்ணும்போது கச் எக்ஸ் ஈக்குவல் டு கச் ஒய்னு வந்துடும். கச் எக்ஸ் ஈக்குவல் கச் ஒய்னு வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ சொல்லிட்டோமா? அப்போ பை வந்து அப்போ ஒவ்வொரு ஜிக்கும் இது ட்ரூவாக இருக்கும். ஒவ்வொரு ஜியில் குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த மேப் வந்து வெல் டிஃபைனாக இருக்கும், 1 to 1 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆன் டு சொல்லணும். ஆன் டு எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஸோ ஃபார் ஈச் ஜி பிலாங்ஸ் டு ஜிக்கு இது ஆன் டு சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்போ ஆன் டுக்கு கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோமா? இந்த எலமெண்ட் கண்டிப்பாக எஸ்ஸில் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக எஸ்ஸுங்கிறது என்னது? எஸ்ஸுங்கிறது இப்படி எடுத்திருப்போம். கச் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்திருப்போம். ஓகேவா? குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு இது எழுதிக்கலாம். அப்போது ஜியும் ஜியில் தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸும் ஜியில் தான் இருக்குது. அப்போது எக்ஸ்ஜியும் என்னது? ஜியில் தான் இருக்கும். அப்போது இந்த கச் எக்ஸ்ஜி வந்து எஸ்ஸில் வந்துடும். ஓகேவா? எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதுக்கு நம்ம பை ஆஃப் ஜி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இது கேன்சல் ஆயிரும், கச் எக்ஸ்னு வந்துடும். அப்போது கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஆன் டு வந்துடும். ஓகே, ஒவ்வொரு ஜிக்கும் ஆன் டு வந்துடும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஜிக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதான் என்னோடய ஏஎஃப்எஸ். ஸோ என்னோடய ஏஎஃப்எஸ்ங்கிறது இந்த கலெக்ஷன். ஸோ ஏஎஃப்எஸ்ங்கிறது என்னோடய கலெக்ஷன் என்னென்னா இந்த கலெக்ஷன் pi of g from s to s is bijective. G belongs to g. G belongs to s நாலும் g நாலும் ஒன்று தான். சரிங்களா? எல்லாம் அப்படி தான் எடுத்துருக்கோம். s is equal to g தான் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? சார் இங்கே சார் இங்கே அப்படி எடுக்கல. ஒன் செகண்ட் இங்கே நம்ம வந்து எஸ்ஸுங்கிறது வேறு, இங்கே எஸ்ஸுங்கிறது வேறு. அப்போது இங்கே வந்து ஏஎஃப்எஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எஸ் பிலாங்ஸ் டு எஸ். சரிங்களா? எஸ்ஸில் எடுக்க போகிறோம். இங்கே எஸ் நாட் ஈக்குவல் டு ஜி. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஆக்சுவலாக எங்கே இருந்துட்டுருப்போம்? ஜியில் தான் எடுப்போம். ஆமாம், குரூப்பில் தான் எடுப்போம். சரிங்களா? ஒவ்வொரு ஜியும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம குரூப்பில் தான் எடுப்போம். சரிங்களா? குரூப்பில் உள்ள ஒரு எலமெண்ட்டில் தான் ரன் ஆகும். அப்போ ஜி பிலாங்ஸ் டு ஜி தான் வரும். சரிங்களா? குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சு தான் நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போது இந்த கலெக்ஷன் எடுத்துட்டோம். இது வந்து என்ன ஆயிரும்னா கண்டிப்பாக கலெக்ஷன் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்கல்ல தீட்டாங்கிறது ஜியிலேருந்து ஏஎஃப்எஸ்க்கு போகக்கூடிய ஒரு மேப் டிஃபைன் பண்ண சொல்லி அது என்ன ஹோமோமோர்ஃபிசம்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்படி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இது தீட்டா, இது பை. நல்லா பார்த்துங்க. பை வந்து ஹோமோமோர்ஃபிசம் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? பை வந்து ஹோமோமோர்ஃபிசம் ப்ரூவ். ஆக்சுவலாக பை இஸ் பார்த்தாலே தெரியுது வெல் டிஃபைன் மேப். திஸ் இஸ் வெல் டிஃபைன் மேப். சரிங்களா? ஸோ இது வெல் டிஃபைன் மேப். ஏன்னா ஒவ்வொரு ஜிக்கும் பை ஆஃப் ஜி கண்டிப்பாக இருக்கும். இது வெல் டிஃபைன் மேப். அதனால் நம்ம வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ண அவசியம் கூட டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஹோமோமோர்ஃபிசம் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, எழுதுனா எழுதிக்கோங்க. தீட்டா இஸ் வெல் டிஃபைன் மேப். தீட்டா இஸ் வெல் டிஃபைன். ஓகே, ஸோ அப்போ தீட்டா வந்து ஹோமோமோர்ஃபிசம் சொல்லணும். அப்போது டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ இப்படி எழுதுகிறோம். இதை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். தீட்டா ஆஃப் ஜிஹெச் வந்து பை ஆஃப் இதை 1ன்னு வச்சுக்கிட்டு ஆல்ரெடி 1 ஆல்ரெடி வச்சுருப்போமா, 1 2ன்னு வச்சுக்குவோம்.
1 இது கூட சம்டைம்ஸ் தேவைப்படும். இது 2 இது 3ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இது நான் என்ன சொன்னால் பை ஆஃப் ஜிஹெச் அட்டு கச்எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது எங்கேருந்து வரும்னா இங்கேருந்து வரும். பை ஆஃப் ஜிஹெச் கச்எக்ஸ் வந்து என்ன செய்யலாம், கச்எக்ஸ் ஜிஎக்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த பை 1 இந்த டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த 1 டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த மாதிரி பை ஆஃப் ஜி கச்எக்ஸ்னால் இந்த கச்எக்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜியை ஜி இன்வெர்ஸ்னு எழுதுகிறோம். ஸோ அது பை 1 படி இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், கச்எக்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜிஹெச்சுக்கு இன்வெர்ஸ் போடணும். இப்போ இங்கே இன்வெர்ஸை தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இதுக்கு நான் மறுபடியும் அப்ளை பண்ணலாமா? அப்போது பை ஆஃப் ஜி கச்எக்ஸ் கச்சி இன்வெர்ஸ்னு வந்துடுது. ஓகேவா? எகெயின் நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்போ இது நான் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துடும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி கச்எக்ஸ் ட்ரூவாக இருக்கும். அதனால் ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு வந்துடும். இதை நான் இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் 4 in 3. அப்போ நேரம் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தால் என்ன அர்த்தம், அந்த 4 தீட்டா இஸ் ஹோமோமார்பிசம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணிவிட்டேன். கர்னல் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? கர்னல் வந்து நார்மல் சப் குரூப் நமக்கு தெரியும். எந்த ஒரு ஹோமோமார்பிசம் கொடுத்தாலும் கர்னல் வந்து நார்மல் சப் குரூப்னு தெரியும். சரிங்களா? இருந்தாலும் அதில் எலமெண்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதான். கர்த்தீட்டாவில் கர்னலில் என்னென்ன எலமெண்ட்ஸ் என்ன டைப்பில் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கர்த்தீட்டாங்கிறது ஜி பிலாங்ஸ் டு ஜி. தீட்டா இதோட இமேஜ் வந்து ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் ஏ ஆஃப் எஸ். சரிங்களா? அதுக்கு மேப் பண்ணு அதாவது தீட்டா வந்து குரூப்பில் எந்த எலமெண்ட்டெல்லாம் கோடொமைன் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுதோ அந்த கலெக்ஷன் தான் இந்த கர்னல்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ இங்கே ஐடென்டி எலமெண்ட் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ 2 ஃபங்க்ஷன் ஈக்குவல்னால் ஸோ 2 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸை நான் கச்எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கச்எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும், பை டெஃபினிஷன் இங்கே யூஸ் பண்ணலாமா, கச்எக்ஸ் ஜி இன்வெர்ஸும் போட்டுக்கலாம். இங்கே கச்எக்ஸ்னு வந்துடும். இப்போ மறுபடியும் என்ன ஆயிரும்னா ஆக்சுவலாக என்னென்னா திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி கச்எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்ஸுக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா அர்த்தம் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஆக்சுவலாக எவ்ரி எக்ஸுங்கிற எங்கே இருக்குது, ஜியில் தானே இருக்குது. அப்போது ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜிக்கு இது ட்ரூன்னு வரும். அப்போது கர்த்தீட்டாவில் ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அதாவது ஒரு எலமெண்ட் வந்து கர்த்தீட்டாவில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இந்த கண்டிஷன் கச்எக்ஸ் ஆக்சுவலாக இந்த சைடு கச்எக்ஸ் அந்த சைடு கச்எக்ஸ் போட்டு இந்த இடத்துல ஜி இன்வெர்ஸ்னு போட்டால் இந்த ஜி பிலாங்ஸ் டு இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து கர்த்தீட்டாவில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கர்த்தீட்டா இஸ் நம்ம என்ன சொல்லணும், கர்னல் வந்து இஸ் கண்டெயின் இன் கச்சுன்னு சொல்லணுமா, அதை சொல்ல போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணால் இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம். ஸோ இங்கே கர்னலில் ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சுன்னா எப்படி தான் கச்எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி எதுவும் கச்எக்ஸ் ஈக்குவல் கச்எக்ஸ்னு போட்டு ஜியை வந்து இதோட யூனிவர்ஸாக எழுதிடுவோம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து என்ன, திஸ் இஸ் எவ்ரி எலமெண்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் ட்ரூவாக இருக்கும். அப்போ நான் கச்சுக்கு என்ன செஞ்சிடலாம், அப்ளை பண்ணுறேன். அப்போது கச்சு ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு கச்சுன்னு வந்துடும். கச்சு சப் குரூப் அதோட இன்வெர்ஸும் கச்சில் இருக்கும். அப்போ ஜி பிலாங்ஸ் டு கச்சு வந்துடும். இப்போது ஜியை வந்து கர்த்தீட்டாவில் எடுத்துருக்கிறேன். அது என்னது கச்சில் வந்துருக்கு. அப்போது கர்த்தீட்டா இஸ் கண்டெயின் இன் கச்சுன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்த்தீட்டா தான் லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் கண்டெயின் இன் கச்சுன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்னா ஏதோ ஒரு ஜிக்கு ஏதோ ஒரு நார்மல் சப் குரூப் இருக்குது, அது வந்து கண்டெயின் இன் கச்சுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அது எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம், கர்த்தீட்டா வந்து அதோட பெரிய செட்டுன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? கர்னல் இஸ் லார்ஜஸ்ட்னு சொல்லணும். சரிங்களா? அதை சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதை கொண்டு வந்துட்டோம்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்னங்கிறது எனி நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி கண்டெயின் இன் கச்சுன்னு எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ என் பிலாங்ஸ் டு என்ன எடுத்துக்கலாமா? ஸோ ஆக்சுவலாக என்ன இப்படி இந்த இது சொல்லணும். அப்போ என் இஸ் கண்டெயின் இன் கர்த்தீட்டான்னு சொல்லணும். அப்போ என் பிலாங்ஸ் டு என்னன்னு எடுத்துட்டேன். ஸோ என்ன நார்மல் இன் ஜினால் இப்படி எழுதிக்கலாம். அதே நேரத்தில் என்ன எங்கே இருக்குது, என் இஸ் கண்டெயின் இன் கச்சு. அப்போது என் இஸ் கண்டெயின் இன் கச்சு. அப்போது அந்த எலமெண்ட் கண்டிப்பாக கச்சில் இருக்கும். ஸோ இப்படி எழுதிட்டோம். இங்கே என்ன தேரம், மறுபடியும் இந்த தேரத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த ஏகஸ் ஈக்குவல் டு பிகஸ் இப்படி இருந்தால் ஏபி நியூஸ் பிலாங்ஸ் டு கச்சு.
ஸோ அதை மாற்றுறோம், அதை இங்கே எழுதிடுறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே இது ஒரு எலமெண்ட்டாக நினச்சிக்கிறேன், இது ஒரு எலமெண்ட்டாக நினச்சிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்போது கச் எக்ஸ், ஓகேவா, அதாவது கச் எக்ஸ், இது இங்கே போகும்போது இன்வர்ஸாக போகும். கச் என் எக்ஸ் இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் அப்ளை பண்ணுவோம், இப்படி வந்துடும். இப்போ இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ கச் எக்ஸ் இது கச் எக்ஸ் என் இன்வர்ஸ்னு இருக்குது. அப்போ என் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட் எங்கே இருக்கும், என் பிலாங்ஸ் டு கர் தீட்டாவில் வந்துடும். அப்போது என் எங்கே இருக்குது, எண்ணில் எடுத்திருக்கோம், அப்போ கர் தீட்டாவில் வந்துடும். என் இஸ் கண்டெயின் இன் கர் தீட்டா, இஸ் கண்டெயின் இன் கச்சுன்னு வந்துருச்சு. அப்போ கர்னல் கர் தீட்டா தானே இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி கண்டெயின் இன் கச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சா பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ தீட்டாங்கிறது குரூப் ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து கர் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி விச் இஸ் கண்டெயின் இன் கச்சுன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தீரம் என்ன பண்ண போகிறோம், இந்த இண்டெக்ஸ் தீரம். ஸோ இது ஒரு முக்கியமான தீரம். சரிங்களா? ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ ஜி இங்கே வந்து ஃபைனைட் குரூப் இது பேசுகிறோம். ஜிங்கிறது ஃபைனைட் குரூப். சரிங்களா? இப்போ ஜி ஃபைனைட் குரூப்பாக இருக்குது. கச்சுங்கிறது ஜி அல்லாத ஒரு ப்ராப்பர் சப் குரூப். ஸோ கச்சுங்கிறது ஒரு ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்குது. சச் தட் ஆர்டர் ஆஃப் ஜி இது இண்டெக்ஸ். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட்ஸ் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் கச்சு ஃபேக்டோரியல், இது ஃபேக்டோரியல். சரிங்களா? டிவைட் பண்ணலைன்னா கச்சு மஸ்ட் கண்டைன்ஸ் எ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அதாவது ஜி கேனாட் பி சிம்பிள். அப்போது ஒரு குரூப் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு குரூப் எப்போ சிம்பிள்னு சொல்லலாம், ஏ குரூப் இஸ் செட் டு பி சிம்பிள் இஃப் இட் ஹேஸ் ஆக்சுவலி சொல்லலாம், ஏ குரூப் ஜி நாட் ஈக்குவல் டு இ இஸ் செட் டு பி சிம்பிள் இஃப் இட் ஹேஸ் ஒன்லி டூ நார்மல் சப் குரூப்ஸ் ஆர் ஒன் நார்மல் சப் குரூப் ஐடென்டிட்டி சிங்கிள்டன் ஐடென்டிட்டி அண்டு ஜி. அதுக்கு ரெண்டு நார்மல் சப் குரூப் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த குரூப் என்ன சிம்பிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதுதான் இங்கேயும். சரி, பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இது ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ ப்ரூஃப் பாருங்கள். அப்போ என்ன கொடுத்தனா, கச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஏ ஃபைனைட் குரூப் ஜி. கரெக்டாக? ஜிங்கிறது ஃபைனைட் குரூப். ஓகேவா? கச்சுங்கிறது சப் குரூப் ஆஃப் ஏ ஃபைனைட் குரூப்னு எடுத்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் தியரம் என்னது, எல்லாத்தையும் ட்ரூ தானே எல்லா. அப்போ தீட்டாங்கிற எடுத்த ஜி டு ஏஎஃப் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். கர் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி கண்டெயின் இன் கச்சுன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட் ஐசோமார்ஃபிசம் தியரம் யூஸ் பண்ணிடலாமா? அப்போ ஜி பை கர் தீட்டா இஸ் ஐசோமார்ஃபிக் டு இமேஜ் ஆஃப் ஜி, இமேஜ் ஆஃப் ஜின்னு சொல்லிடுறோம். இமேஜ் ஆஃப் ஜிங்கிறது சப் குரூப் ஆஃப் ஏ ஆஃப் எஸ். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கர்னல் இருக்குல்ல, இந்த இது வந்து கர் தீட்டா வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுப்போம். அவ்வளோதான். கான்ட்ரடிக்ஷன் கொடுத்தோன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். சப்போஸ் கர் தீட்டா வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, கர் தீட்டா ஐடென்டிட்டின்னு அர்த்தம், இந்த இது என்ன ஆயிரும்னா இது வந்து ஐடென்டிட்டி வந்துடும். அப்போ ஜி இஸ் ஐசோமார்ஃபிக் டு வாட், தீட்டா ஆஃப் ஜி. ஓகே, அதில் இங்கே எழுதியிருக்கேன். கர் தீட்டானா ஜி பை கர் தீட்டா வந்து ஐடென்டிட்டி ஐசோமார்ஃபிக் டு ஜின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஜியை ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஜி இஸ் ஐசோமார்ஃபிக் டு தீட்டா ஆஃப் ஜின்னு வந்துடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது ஜிங்கிறது ஃபைனைட் குரூப்பு. அப்போ ரெண்டு குரூப் ஐசோமார்ஃபிசம்னா அர்த்தம் கார்டினாலிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் தீட்டா ஆஃப் ஜின்னு வந்துருச்சு. ரைட்டா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, தீட்டா ஆஃப் ஜிங்கிறது சொன்னேன், தீட்டா ஆஃப் ஜிங்கிறது சப் குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ். ஓகேவா? இது அப்போ இது ஃபைனைட் குரூப்பு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஃபைனைட் குரூப்னா இது கண்டிப்பாக ஃபைனைட் குரூப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இது என்ன சப் குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ் நமக்கு தெரியும். அப்போ பை லெக்ராஞ்சிஸ் தியரம், பை லெக்ராஞ்சிஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் அப்ளை பண்ணலாமா? ஆர்டர் ஆஃப் த குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த சப் குரூப். ஸோ இங்கே ஆர்டர் ஆஃப் த குரூப்புங்கிறது இந்த இது. ரைட்டுங்களா? ஓகேவா? ஓகே, ஆர்டர் ஆஃப் தீட்டா ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏஎஃப்எஸ். ரைட்டா? ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அந்த மாதிரி வந்துருச்சு. ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ ஆர்டர் ஆஃப் தீட்டா ஆஃப் ஜியும் என்னது ரெண்டும் சேம் தான். ஆர்டர் ஆஃப் தீட்டா ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல். அப்போ இதுக்கு மேலே இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? ஸோ இதில் இருந்தால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோ முடிச்சிடும் பாருங்கள். ஸோ லாஸ்ட் பேஜில் என்ன எழுதுனோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏஎஃப்எஸ்ன்னு எழுதியிருந்தோமா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா முக்கியமான கான்செப்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். சின்ஸு
எஸ் ஆல்ரெடி நம்ம இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்களா, ஸோ அப்படி எடுத்தாச்சு. ஸோ கோசெட், ஸோ கோசெட் ஆஃப் கட்ச் இன் ஜி. அப்போது ஆர்டர் ஆஃப் ஆக்சுவலாக என்னென்னா கார்டினாலிட்டி ஆஃப் எஸ்ன்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் கோசெட்ஸ் ஆஃப் கட்ச் இன் ஜின்னு அர்த்தம். இது எந்த மாதிரி நோட்டேஷன் கொடுப்பான், ஜி இஸ் டு கட்ச்னு கொடுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம், ஐ ஆஃப் கட்ச், ஐ ஆஃப் இப்படி எடுப்போம், ஐ ஆஃப் இப்படி எழுதுவோம். ஸோ இண்டெக்ஸ் நோட்டேஷன் இதுதான், சரிங்களா. அப்போது ஸோ ஆர்டர் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் எஸ்ன்னு அர்த்தம், இதில் எத்தனை கோசெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது, ரைட்டுங்களா. ரைட், இப்போ முக்கியமான கான்செப்ட், முக்கியமான விஷயம் தான். இப்போது ஏஎஃப்எஸ்ங்கிறது என்னது, ஏஎஃப்எஸ்ங்கிறது என்னது, எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு போகக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் பைஜெக்டிவ் மேப்ஸ். ஓகேவா. ஆக்சுவலாக நமக்கு தெரியுமில்ல, ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நமக்கு தெரியுமில்ல, இப்போது எஸ்என் எப்படி கண்டுபிடிச்சோம், எஸ்என்ங்கிறது இந்த சப்போஸ் 1 to n, எஸ்என் இது என்னங்க, எஃப் ஃப்ரம் 1 to n. ஸோ இதான குரூப்பு, இட்ஸ் பைஜெக்டிவ். ஸோ இதானது எஸ்என். எஸ்என்கிறது தான் ஒரு n எலமெண்ட் செட்டில் ஒரு n எலமெண்ட் செட் போகக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் பைஜெக்டிவ் மேப்ஸ், சரிங்களா. ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் எஸ்என் வந்துருச்சுன்னா இந்த எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n ஃபேக்டரியல் போட்டோமா, ஸோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்னென்னா ஏஎஃப்எஸ் எடுத்துரும். ஏஎஃப்எஸ்ங்கிறது எஃப் ஃப்ரம் எஸ்ஸிலிருந்து எஸ்ஸுக்கு போகக்கூடிய பைஜெக்டிவ் மேப். அப்போது இதே சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணிடலாமா. ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏஎஃப்எஸ் என்ன வரும், கார்டினாலிட்டி ஆஃப் எஸ், எஸ்ஸில் எஸ்ஸோட கார்டினாலிட்டியை இன்ட்டு ஃபேக்டோரியல் போட்டுடலாம், சரிங்களா. சரி, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, சரிங்களா. இதுதான் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும் இந்த தேர்தல். ஓகே, ஸோ அப்படி எழுதிட்டோம், ஓகேவா. ஸோ அப்போ இது ஆர்டர் ஆஃப் இது தட்ஸ் இண்டெக்ஸ், இது இண்டெக்ஸ் போட்டுக்கலாமா, இண்டெக்ஸ் ஆஃப் கட்ச் ஃபேக்டோரியல், ரைட்டா. ரைட், இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற இடத்துல இப்போ ஆர்டர் ஆஃப் ஏஎஃப்எஸ்க்கு இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருந்த இடத்துல 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது இஸ் கான்ட்ரடிக்ஷன். நம்ம என்ன கூட ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கட்ச் ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. இப்போ இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் டு திஸ். எதனால் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா கர்னல் தீட்டா வந்து நம்ம ஐடென்டிட்டின்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. இதனால் கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ கர்த்தீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு ஈன்னு வந்துருச்சு, ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா கர்த்தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் கண்டெய்னிங் கட்சுன்னு தெரியும். கட்ச் வந்து ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜின்னு தெரியும். அதனால் கர்த்தீட்டா இஸ் ஏ ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு வந்துருச்சு. அப்போது ஜிக்கு ஐடென்டிட்டி ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஜி ஒரு நார்மல் சப் குரூப், அது போக கர்னலுங்கிறது என்னது ஒரு புதுசாக ஒரு நார்மல் சப் குரூப் வந்துருச்சு. அதனால் ஜிங்கிறது இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் குரூப், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நம்ம ஹெர்ஸ்டைன் சார் புக்கில் உள்ள கொஷின்ஸ்லாம் அவ்வளோட சால்வ் பண்ணிட்டோம், சரிங்களா. குரூப் தியரியில் வந்து இதில் 3 தியரம் இருக்குங்க. நான் 3 தியரத்தை ப்ரூவ் பண்ணிட்டேன், சரிங்களா. கேலியஸ் தியரம் வந்துருக்குல்ல, ஃபஸ்ட்டு தியரம் வந்து கேலியஸ் தியரம் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அடுத்து இந்த லார்ஜஸ்ட் இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஜென்ரலைஸ்டு கேலியஸ் தியரம்னு இதுவும் ப்ரூவ் பண்ணிட்டு 2. 3வது இந்த இருக்குது, இந்த ஜி கேனாட் பி சிம்பிள், இது ப்ரூவ் பண்ணிட்டோம், சரிங்களா. அப்புறம் இந்த ப்ராப்ளம் இந்த 2 ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. 2 ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். அந்த ஆர்டர் ஆஃப் ஜி 72 கொடுத்துருப்பாங்க, 99 ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் ஆஃப் 6 ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று என்னது 36 ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ், ஓகேவா. ஸோ இது முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹோமோமார்ஃபிசம் முடிச்சிட்டேன், ஆட்டோமார்ஃபிசம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கேலியஸ் தியரம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெர்முட்டேஷன் குரூப்பில் சில ஸ்டாண்டர்ட் தியரம் பார்ப்போம், சரிங்களா. பெர்முட்டேஷன் குரூப் நெக்ஸ்ட்டு. பெர்முட்டேஷன் குரூப் முடிச்சிட்டோம்னா கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ், அனதர் கவுண்டிங் பிரின்சிபலில் கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒரு முக்கியமான கொஷினாக இருக்கும். கிளாஸ் ஈக்குவேஷன் இந்த கொஷின் முக்கியமானது. ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் என்ன இருந்தால் சென்டர் ஆஃப் ஜி வந்து நாட் ஈக்குவல் ஐடென்டிட்டியாக இருக்கும், இந்த ப்ரூஃபு. அப்போ இதோட கிளாஸ் ஈக்குவேஷனு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. ஆர்டர் ஆஃப் ஜி பி ஸ்கொயர்டாக இருந்தால் ஜி இஸ் எபிலியனாக இருக்குன்னு சொல்கிறது, ஓகேவா. அப்போ அந்த காசிஸ் தியரம் அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருப்போம். காசிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் எபிலியன் குரூப் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இது வந்து காசிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப், இதை நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா. இது ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்போ இதுவும் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் எஸ்என் வந்து பிஎன், பார்ட்டிஷன் ஆஃப் என்னன்னு சொல்லணும். அது சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா சைலோஸ் தியரம் இருக்கும். சைலோஸ் தியரம் 3 சைலோஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணணும்.
அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது பண்ணணும். அது பண்ணியாச்சுன்னா அவங்க குரூப் தியரி ஓரளவு கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு நோட் எழுதி வச்சுட்டே வாங்க. கடைசி டைம் வந்து படிக்காதீங்க. ஸோ லாஸ்ட் டைம்லாம் படிக்க முடியாது. நீங்கள் நோட்டில் கரெக்டாக எழுதி வச்சுட்டே வாங்க. ஸோ எக்ஸாம் வந்து எப்போனாலும் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைமில் உங்களால் படிக்க முடியாது. ஸோ பியூர் மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த டைம்லாம் ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சு பண்ணிகிட்டே வாங்க. எழுதி பார்த்து திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். எம்சிக்யூ மாதிரி இது கிடையாது. சரிங்களா? அதனால் இதுக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நோட் எழுதி திரும்ப போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.